தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அக்கனிச்சிறகு சேனல் சார்பாக இந்த வீடியோவுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது நான் உங்கள் கௌசி. கார்த்திக் ரேவதி சீரியலுடைய இன்னைக்கு எபிசோடுக்கான ரிவ்யூ என்ன அப்படின்றத பார்க்கலாம். எபிசோடை பொறுத்த வரைக்கும் சாமுண்டீஸ்வரி கார்த்தி மேலே கோவப்பட்டு கார்த்தியை மண்டபத்தை விட்டு வெளியில் போக சொல்கிறாங்க. இதுதான் இன்னைக்கு எபிசோடுக்கான ஹைலைட். அவர் போனாரா இல்லையா அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சீனை பொறுத்த வரைக்கும் கார்த்தி நிச்சயம் மேடை ஏறிட்டார். ரேவதியோடைய கண்டிஷனுக்கு கார்த்தி ஒத்துக்கிட்டு தான் மேடை ஏறியிருக்காரு. கழுத்தில் மாலையும் போட்டு ரேவதியோட கையை பிடிச்சி மோதிரத்தையும் போட போகிற அந்த தருணம் ஒரு வாய்ஸ், நிறுத்துங்கள் அப்படின்னு சொல்லி. யாருடா அது அப்படின்னு சொல்லி எல்லாரும் திரும்பி பார்த்தாக்க மகேஷுடைய என்ட்ரி. மகேஷை பார்த்ததும் ரேவதியோடைய முகத்தில் அப்படி ஒரு சந்தோஷம். யார் வீட்டு விசேஷம் நடந்துகிட்டு இருக்கு, எங்கே போனீங்க அப்படின்னு சொல்லி இங்கே சாமுண்டீஸ்வரி மகேஷை திட்ட, நானாக போகலை, என்னை யாரோ தலையில் அடித்து கடத்திட்டாங்க அப்படின்னு சொன்னதும், ஏன் வீட்டு மாப்பிள்ளையை கடத்த யாருக்கு தைரியம் இருக்குது, நான் இங்கே இருக்கேன், யார் உங்களை கடத்தணுன்னு நீங்கள் தைரியமாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது மகேஷ் ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் சீனுக்கு போகிறாரு. அதாவது மாயா மகேஷ் இவங்க 2 பேருடைய உறவை பற்றி சிவனண்டைக்கு தெரிய வந்துடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் இவங்க வெளியில் இருக்க வேணாம், சாமுண்டீஸ்வரி வீட்டுக்குள்ளேயே இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி ஒரு பிளானை போட்டு சிவனாண்டி மகேஷை அங்கேருந்து போக சொல்கிறாங்க. ஆனால் இதில் எதுவும் நம்மளுக்கு லாபம் கிடையாது அப்படின்னு சொல்லி மாயா ஒரு திட்டத்தை போட்டு கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னா, உன்னை யார் கடத்துனாங்கன்னு கேட்டாக்க அந்த டிரைவரை வந்து கை காமி, அப்போ தான் நம்மளை மாட்டிக்காமல் இருப்போம். நம்ம 2 பேருக்கு இடையில் இருக்கிற உறவை அவன் எப்படி கண்டுபிடிச்சிட்டானா நம்மளுக்கு தான் பிரச்சனையாகும். ஸோ இதுலேயும் ஒரு லாபம் பார்க்கணும். அதனால் உன்னை யார் கடத்தணும்னு கேட்டாக்க நீ அந்த டிரைவரை கை காமி அப்படின்னு சொன்னதோட, பரவாயில்ல உன்னை என்னவோ நினச்சேன், ஆனால் பக்காவாக தான் பிளான் போடுற அப்படின்னு சொன்ன சிவனாண்டி மாயாவுடைய திட்டத்துக்கு ஒத்துக்கிறாங்க. ஸோ அந்த டிரைவரும் எனக்கு ஏகப்பட்ட குடைச்சலை தான் கொடுத்துட்ருக்கான், இதுவும் நல்லதுக்கு தான் அப்படின்னு சொல்லி இவங்க 3 பேரும் பேசிகிட்டு இருந்ததை இங்கே மகேஷ் வந்து ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் சீனாக வந்து நினச்சி பார்த்துட்டு, அந்த டிரைவர் தான் என்னை கடத்தினார்னு கார்த்தியை கை காட்டுறாங்க. எல்லாருமே செம ஷாக் ஆகுறாங்க. என்னடா இது, டிரைவரு ஒன்றை கடத்தினாரா அப்படின்னு சொல்லி. பரமேஸ்வரி ஒரு பக்கம் என் பேரை மேலே இப்படி அபாண்டமாக பழி போடுறானே அப்படின்னு சொல்லி முருகன் கிட்டே வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. வெயிட் அண்ட் வாட்ச் அப்படின்னு சொல்லிட்டு முருகனும் இங்கே சிரிச்சுட்டு இருக்க, அப்போது கார்த்தியே செம்ம ஷாக் ஆகிறாங்க. நான் உங்களை கடத்தினேனா, நல்லா யோசனை பண்ணி சொல்லுங்கள், நான் உங்களை கடத்தினேனா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சிவனாண்டி டிரைவரை பேச விடாமல் சந்திராவை பேச ஒரு சைகை காமிக்கிறாங்க. உடனே சந்திரா பார்த்திங்கன்னா, எனக்கு என்னமோ ஆரம்பத்துலேருந்து இவன் மேலே தான் சந்தேகம், இவன் வீட்டுக்கு வந்ததுலேருந்து ஒவ்வொரு பிரச்சனையாக நம்ம வீட்டுக்கு வந்துட்டே தான் இருக்குது, பார்க்க போனால் உன்னை காப்பாற்றுறேன்னு சொல்லி உன் மனசில் இடம் பிடிச்சிட்டான், ஸோ இதுக்காக தான் இந்த வீட்டுக்கே அவன் வேலைக்கு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி சந்திராவுக்கு சொல்லியாக கொடுக்கணும். அவங்களுடைய ஆட்டத்தை ஆரம்பிக்கிறாங்க. சாமுண்டீஸ்வரிக்கு முழுசாக கார்த்தி மேலே சந்தேகம் வருது. ஆனால் கார்த்தி நான் சொல்கிறத கொஞ்சமாவது கேளுங்க அப்படின்னு சொல்லும்போது சந்திரா கார்த்தியை பேசவே விடலை. இன்னொரு பக்கம் மாயா பார்த்திங்கன்னா, நாங்கள் ஏழை வீட்டு குடும்பம், எனக்கு இருக்கிற ஒரே உறவு மகேஷ் மட்டும்தான், என் புருஷன் பண்ணதுக்கப்புறம் அந்த ஒரு உறவு தான் இருக்குது, ஸோ எங்கள் உயிருக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நாங்கள் என்ன பண்ணுறது, எங்களை விட்டுருங்க அப்படின்னு சொல்ல, அட நீ சும்மா இருமா நீ வேற அப்படின்ற மாதிரி சாமுண்டீஸ்வரி ஒரு பக்கம் சொல்ல, அப்போது கார்த்தியை பேச விடாமல் சந்திராவே பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ சந்திரா சொல்கிறது, உன்னை நம்ப வைக்கணுன்றதுக்காக தான் அவன் இப்படியெல்லாம் வந்து பண்ணியிருக்கான் அப்படின்ற மாதிரியும், ரேவதியை கல்யாணம் பண்ணிக்கிறதான் அவனுடைய நோக்கம், அதனால தான் நம்ம வீட்டுக்கே வந்திருக்கான், அவனுடைய நோக்கம் என்னென்னு தெரிஞ்சு போச்சு, அவனை அடித்து வெளியில் விரட்டுக்கா அப்படின்னு சொல்ல, கார்த்தி இந்த விஷயத்த நான் பண்ணலைன்னு சொன்னாலும் சாமுண்டீஸ்வரி பார்த்திங்கன்னா யோசித்து பார்த்துட்டு வெளியில் போ அப்படின்றாங்க. ஸோ என்னடா இது, உடனே இவங்க வெளியில் போன்னு சொல்லிட்டாங்களே அப்படின்னு பார்க்கும்போது கார்த்தி, இப்போது நீங்கள் எல்லோரும் பேசுனீங்க, நான் கேட்டுட்டு இருந்தேன்ல, அதனால நான் பேசுவேன், நீங்கள் எல்லோரும் கேளுங்க, நீங்கள் கேட்டு தான் ஆகணும், நீங்கள் சொன்ன உடனே தான் என்னால் வெளியில் போக முடியாது, இப்படி ஒரு பழியோட கண்டிப்பாக என்னால் வெளியில் போக முடியாது அப்படின்னு சொல்லி இங்கே சாமுண்டீஸ்வரி கிட்ட கார்த்தி பேசுகிறாரு. உங்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள், ஏதாவது ஒரு இடத்துல நான் உங்களுக்கு கெட்டவனும் உங்களுக்கு தோணியிருக்கா, திமிரு பிடிச்சவன் அப்படின்னு உங்கள் மனசில் தோணியிருக்குமே தவிர, நான் கெட்டவனு எப்பாவது ஒரு செகண்ட் நீங்கள் வந்து யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? நீங்கள் வந்து உங்கள் தங்கச்சியை விட மனுஷங்களை நல்லாவே புரிஞ்சுக்கிட்டவங்க, அடிப்பட்டவங்க, ஸோ உங்களுக்கு தெரியும், நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சாமுண்டீஸ்வரி கிட்ட கார்த்தி வந்து பேசுகிறாங்க. இதை பார்த்த சந்திரா எல்லாருமே செம ஷாக் ஆகிறாங்க. இதோட எபிசோட முடிச்சிருக்காங்க. கண்டிப்பாக கார்த்தி சாமுண்டீஸ்வரிய மனசை வந்து மாற்றிடுவாங்க. இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய பின்னணி என்ன அப்படின்றத கார்த்தி கண்டுபிடிப்பார். கார்த்தியும் சாமுண்டீஸ்வரி கிட்ட சொல்கிறாங்க, ஸோ என்னை வெளியில் அனுப்புறன்றதுக்காக தான் இப்படி ஒரு நாடகத்தையே போட்டிருக்காங்க, நீங்கள் நம்பாதீங்க, இந்த குடும்பத்துக்கு ஏதோ ஒரு சூழ்ச்சி இருக்குது, ஆபத்து வரப்போகுது, இவங்களை நம்பாதீங்கன்னு கார்த்தி சாமுண்டீஸ்வரி கிட்ட சொன்னால்
இருந்தாலும் வெளியில் போன்னு சொல்லிடுவாங்க. ஆனாலும் கார்த்தி பேச ஸ்டார்ட் பண்ணுறாரு. அதாவது என் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையா, எப்பாவது நான் தப்பானவன் கெட்டவன் உங்கள் மனசில் தோணியிருக்கா அப்படின்ற ஒரு வார்த்தையை கேட்கும்போது சாமுண்டீஸ்வரினால் பேசவே முடியலை. ஸோ அடுத்து சாமுண்டீஸ்வரி என்ன முடிவெடுப்பாங்க அப்படின்றதான். கண்டிப்பாக கார்த்தி வெளியில் போக மாட்டாருன்னு நான் நினைக்கிறேன். இருந்தாலும் என்ன நடக்குது அப்படின்றத நாமளும் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அதே சமயம் மாயா மகேஷ் இனிமே தான் இவங்களுக்கு இருக்குது. ஸோ இவங்க மேலே துளி கூட சந்தேகமே படலை கார்த்தி. ஆனால் இவங்க நடந்துக்கிட்டதை வச்சு பார்க்கும்போது இவங்க எதுக்காக இப்படிலாம் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்றத கூடிய சீக்கிரம் கார்த்தி கண்டுபிடிப்பார். கண்டுபிடிச்சு ரேவதி கிட்ட நிரூபிப்பாரா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு. எப்படியும் கல்யாண மேடை வரைக்கும் போயிடும். அந்த கடைசி தருணத்தில் இன்றைக்கி எப்படி நிச்சயம் மாப்பிள்ளை நீ தான் அப்படின்னு சொன்னாங்களோ அதே மாதிரி நீ தான் அந்த வீட்டு மாப்பிள்ளை அப்படின்ற ஒரு சூழ்நிலையும் வரும்னு நினைக்கிறேன். ஸோ வரணும், பார்க்கலாம். அடுத்தடுத்து என்ன மாதிரியான சுவாரஸ்யத்தோடு கதைக்கள நகர்வை கொண்டு வராங்க அப்படின்றத நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்றைய பகுதி பற்றினா உங்களுடைய கருத்தை வழக்கம் போல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லி இந்த வீடியோவிலிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.